Taste the Daily. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடத்தப்பட்ட முதற்கட்ட பரிசோதனை மூலம் அஜித்குமாரின் மரணத்தில் அதிர்ச்சி. உடலில் உட்புற இரத்த கசிவு, உளவியல் அழுத்தம் மற்றும் அதிர்ச்சியே காரணமாக இருக்கலாம் என தகவல். திருப்புவனம் அஜித்குமாரை காவலர்கள் அடித்து துடிக்க கொலை செய்த விவகாரம். காவலர்களை ஏவிவிட்டு இளைஞரை கொலை செய்ய தூண்டிய அந்த காவல் உயர் அதிகாரி சார் யார் என மக்கள் கேள்வி. அஜித்குமார் காவல் மரணம் தொடர்பாக காவலர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தர்ணா. உயர் அதிகாரிகளின் உத்தரவின்படியே தங்கள் கணவர்கள் அஜித்குமாரை தாக்கியதாக புலம்பல். எங்களுக்கு இவ்வளவு பேர் நீங்க வந்திருப்பீங்களா? ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருப்பீங்க. அக்யூஸ்ட பிடிக்க போனாங்க. நீங்க நீதியை வாங்கி கொடுங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லல. நீங்க 6 பேருக்கு நீதி வாங்கி கொடுங்க. இல்லைன்னா 6 பேர் குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவர் என வீராப்பு காட்டிய ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் ஆவேச கேள்வி. திருட்டு வழக்கில் ஒரு நபரை அழைத்துச் சென்று போலீசார் அடித்து கொன்றுள்ளனர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கூட்டு. அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டதை மறைக்க 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக உயர்நீதிமன்ற கிளையில் குற்றச்சாட்டு. திருப்புவனம் திமுக பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன், டிஎஸ்பி ஆகியோர் பேரம் பேசியதாக நீதிமன்றத்தில் புகார். அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் காவல்துறை முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை விமர்சனம். உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக முழுமையான விவரங்களை மறைக்கக்கூடாது என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. திருப்புவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உச்சந்தலை முதல் கால்கள் வரை 18 காயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. திருப்புவனம் போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். திருப்புவனம் கோயில் காவலாளி மரணம் முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். அஜித்குமார் உயிரிழந்ததற்கு காரணம் வலிப்பு என எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தேஜாவு எல்லாம் இல்லை. விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது ஸ்டாலின் எந்த பச்சை பொய்யை சட்டப்பேரவையில் கூச்சமின்றி சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கு மீண்டும் சொல்கிறது ஸ்டாலினின் காவல்துறை என காட்டம். நாடு முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், நேஷன் வித் அஜித் என பெரும் அதிர்வலைகளை அஜித்குமார் மரணம் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. வீடியோ ஷூட் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என கிண்டல். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் 25வது லாக்அப் மரணமான திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம்.
ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் லாக்அப் மரணத்தை கண்டிக்கும் வகையில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற வாசகம் அடங்கிய பதாகையை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன கோஷம். திருவாரூர் மாவட்ட பருத்தி விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் ரயில் நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியரான மூதாட்டிக்கு அரிவாள் வெட்டு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் முதியோருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவனை திட்டமிட்டு கொலை செய்த மனைவி உட்பட 5 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை கோயம்பேட்டில் துணிக்கடையில் வேலை பார்த்த 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் கேவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். தன்னைத்தானே அப்பா என போலியாக விளம்பரம் செய்து கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர் காட்டம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய சமூக நலத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பருத்திக்குன்றம் அருகே சிகிச்சைக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக பல் மருத்துவர் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி இருக்கும் வரை பெண்கள் ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பாக கடப்பதே கனவாகி விட்டதாக பெண்கள் வேதனை. திருவண்ணாமலையில் 2 வெவ்வேறு இடங்களில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் கொலை. பொம்மை முதல்வரின் திறனற்ற ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து மக்கள் உயிருக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவளவேடு கிராமத்தில் பெட்டிக்கடையில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட 6 கிலோ போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது பயமில்லாததால் கிராமங்களில் கூட பகிரங்கமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் கல்லூரி மாணவிகளின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கிலோ கஞ்சா பிடிபட்டது. பள்ளி கல்லூரி மாணவர்களை சீரழித்ததைப் போல கல்லூரி மாணவிகளையும் போதை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தும் அராஜகம் தலை தூக்கிய போதும் அப்பா ஸ்டாலின் ஏவல்துறை மீது சாட்டையை சுழற்றாதது ஏன் என பெற்றோர்கள் ஆவேசம். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் 6 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பெற்றோர் வேதனை. சென்னை வானகரத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 720 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. அப்பாவிகளை அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அரசால் தலைநகர் சென்னையிலேயே குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாதது ஏன் என மக்கள் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 23 வயது பெண் பட்டதாரி பிடிபட்டார். ஸ்டாலின் அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்காததாலும் கஞ்சா புழக்கத்தை தடுக்காததாலும் பட்டதாரிகள் கஞ்சா வியாபாரிகளாகும் அவலம். கோவை மாவட்டம் குறும்பபாளையம் அருகே நள்ளிரவில் பயங்கர ஆயுதங்களுடன் நடமாடி வரும் மர்ம நபர்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் அச்சத்தில் உறைந்திருக்கும் பொதுமக்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் அல்லிநகரம் நகராட்சி ஆணையாளர் வீட்டில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை. ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதை அதிகாரி வீட்டில் நடைபெறும் சோதனை உறுதிப்படுத்தி இருப்பதாக மக்கள் விமர்சனம்.